அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ரொம்ப நாள் கழித்து கிடச்சிச்சு ஒரு அற்புதமான ஒரு லாட்டு. இதெல்லாம் இப்போ எந்த வலைத்தளத்துலையும் போடுறதில்லை. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு 50 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். காயின் எல்லாமே ஃபுல் கண்டிஷனான காயின். இதை ஏன்னா ஃபோல்டரில் வச்சு சோழா காயின் அப்படின்னு எழுதி கிபி 985 டு கிபி 1005 அப்படின்னு போட்டு உங்களுக்கு சேல் பண்ணால் ஒரு காயின் 160 ரூபா. இந்த மாதிரி கண்டிஷன்களில் இப்போ இந்த சோழா காயின் கிடைக்க மாட்டேங்குது. யாரிடமும் இல்லையோ வச்சுட்டு தர மாட்டேங்காங்களோ, இல்லை பிற்காலத்தில் இது நல்ல விலைக்கு போகணும்னு வச்சுருக்காங்களோ இல்லை. இன்றைக்கி தஞ்சை இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி பெயர் சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தான். ராஜராஜ சோழன் தான். அந்த வரலாறை தேடி தேடி தான் தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் அவ்வளோ தூரம் அலைகிறாங்க. தஞ்சைக்கு போகாமல் கல்வெட்டுக்களை பிரதி எடுத்து படிக்காமல் நீ எந்த தமிழ் மொழியும் வளர்க்கவும் முடியாது, பாதுகாக்கவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது. அவ்வளவு கதைகள், அவ்வளவு நிகழ்வுகள் எல்லாமே உண்மை சம்பவங்கள். அப்பப்போ அப்படி நடந்த சம்பவத்தை பூரா கல்வெட்டில் பதிச்சு வச்சுக்கிட்டே இருந்தார் மன்னன் ராஜராஜ சோழன். குஞ்சர மல்லர் என்கின்ற ஒரு தச்சர் மூலமாக அந்த கோயிலை கட்டி அந்த குஞ்சர மல்லருக்கு ராஜராஜ சோழன் குஞ்சர மல்லர் என்று தன்னுடைய பெயரையும் அவருக்கு பட்டமாக வழங்கினார். உடையாளூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. உடையாளூர் நான் போயிருக்கேன். நான் போனால் எனக்கு அதே வேலை தான். எங்கே வேணாலும் போல் ஒரு சின்ன சமாதி இருக்குது. அதான் ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு 500-600 வருஷமாக அங்கே எல்லோரும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் கோயிலுக்குள்ளே நம்ம கால் படாத இடம் கிடையாது. சந்து பொந்தெல்லாம் போயிட்டே இருப்பேன். காலையில் ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் தான் முடிப்பேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இது நமக்கு தமிழகத்தில் கிடைக்கல. இது பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தர் சொன்னார், அப்படியே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. அப்படியே அனுப்பிச்சி விட்ருக்காரு. இது நான் உங்களுக்கு கொடுக்குற விலை ஒரு நாணயம் 120 ரூபா. ஃபோல்டரில் வச்சு 1-2 சேல் பண்ணால் ஒரு காயின் 160 ரூபா. இப்போதைக்கு இதான் ரேட்டு. இதனுடைய அருமை இன்னும் யாருக்கும் தெரியலை. இது ஒரு காயினுக்கு நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இது. கோயிலில் விளக்கு பூரா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 விளக்கு மட்டும் எரியலை. அப்போ சோழ மன்னன் அந்த வழியாக வந்துட்டு இருக்க சமயம் அந்த தளபதியை கூப்பிட்டு, ஏன் அந்த 2 விளக்கு மட்டும் இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக எரியலை அப்படின்னு. இப்போ மன்னர் அது கொஞ்ச நாள் எரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ மறுபடியும் அது நின்றுச்சு. நான் என்னென்ன விசாரிக்கிறேன்னு சொல்லி அந்த விளக்கு எரிவதற்கு எண்ணெய்க்காக தானம் கொடுத்த நிலத்தை யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போய் தளபதி மூலமாக குதிரையில் போய் தேடுறாங்க. அந்த அம்மாவை, அந்த வீட்டை, அந்த நபரை தேடுறாங்க. அப்போ பக்கத்து கிராமத்தில் அப்படி ஒரு விலாசம் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகவும் அந்த அம்மா ஒன்று வத்தலம் துத்தலமாக ஒன்று திறனில் படுத்துருக்கு. குழந்தைகள் அப்படியே வெளியே விளையாட போயிட்டாங்க. கணவர் இல்லை. இப்போ உடனே ராஜா அழைச்சிட்டு வர சொல்கிறாரு, உனக்காக வேண்டி அந்த விளக்குக்கு தீபம் ஏற்றுவதற்கு கொடுத்த காணி நிலங்களை பூரா நீ என்ன செஞ்ச? நீ அதுக்கு பதில் உனக்கு மாடுகள் வாங்கி கொடுத்தாங்கள்ல, அந்த மாட்டினுடைய பாலை கறந்து அதை நெய்யாக்கி வெண்ணெயாக்கி விற்று அதில் எண்ணெய் வாங்கி தானே அந்த விளக்கு எரியதுக்கு உனக்கு உத்தரவு விட்டுருந்தாங்க. நீ அந்த உத்தரவை மீறிட்ட, நீ அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுதாங்க. சரின்னு சொல்லி அந்த அம்மா கிளம்புதாங்க. அந்த அம்மாவுக்கு கிளம்புவதுக்கு முடியல. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஓடியாந்து அந்த தகவலை சொல்லுதாங்க. ஐயா, கொஞ்சம் வெள்ளம் வந்துச்சு ஒரு 40 நாளைக்கு முந்தி. அதில் அந்த வீட்டில் உள்ள கால்நடைகளை பூரா வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு.
அதை காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்ச இவர் கணவரும் அந்த வெள்ளத்தோடு வெள்ளாமல் போயிட்டார். நிராதரவாக 2 கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிற்கிது. அரண்மனையிலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் தனது மார்பிலிருந்து தாய்ப்பாலை பீச்சி எடுத்து அதை விலக்கி விற்று அதுக்கு எண்ணெய் வெங்காயந்து ஊற்றி அந்த விளக்கை எரிய வச்சாங்க அந்த அம்மா. இப்போ தாய்ப்பாலும் வற்றி போச்சு, என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்கய்யா. தகவலை கேட்டு அந்த குதிரையில் வந்த தளபதி நேரம் மன்னரிடம் போய் அந்த பதிலை சொல்கிறோம். அப்படியா, சம்பவம் எப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மன்னன் நேரடியாக அந்த வீட்டுக்கு வருகை தந்து மேற்கொண்டும் ஆடு மாடுகளெல்லாம் கொடுத்து நீ தொடர்ந்து நீ பராமரிச்சுட்டு வா, அந்த எப்பவும் போல் நீ அந்த தீபத்துக்கு அந்த விளக்குக்கு நீ எண்ணெய் ஊற்று, உனக்கு எந்த குறையாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன, இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு செவிவழி செய்தியில் ஒரு கல்வெட்டு கதை இருக்குங்க. இது நிறைய பெரிய அறிஞர்கள்லாம் நிறையா பேசியிருக்காங்க இந்த மேட்டரை. ராஜராஜ சோழன் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் நான் நிறையா வச்சுருக்கேன். அது தொல்பொருள் ஆய்வுத்துறையில் வாங்கிய புத்தகங்கள், வெளியில் கிடைக்காது. வெளியில் நான் போன சமயம் விற்ற புத்தகத்தையும் வாங்கி வந்துச்சுருக்கேன், கலர் பிரிண்டோட போட்ட புத்தகங்கள். அந்த சேரமான் நுழைவாயில், கரூர் தேவர் நுழைவாயில், கரூர் தேவர் கோயில், வராகி அம்மன் கோயில், அந்த கோயில் சாளரப்பள்ளம், கோவிலுடைய உச்சியில் இருக்க அந்த கல்லை பற்றி, ஒரு வெளிநாட்டு யாத்திரிகர் சிலை அந்த சுவரில் இருந்ததை பற்றி, சுற்றி உள்ள கல்வெட்டுகளும் காம்பவுண்ட் சுவரில் உள்ள நந்திகளும் அந்த காவல்காரர்கள் சிலையெல்லாம் பற்றி நான் பிரமிச்சு போய் நின்றுக்கிட்டே இருப்பேன். வாசலில் உள்ள ஒரு விளக்கு தூண், ஒரு பெரிய நந்தி, அது பக்கத்தில் ஒரு நடன மேடை, போவையில் வலது பக்கம் வரையில் இடது பக்கம் வந்து பிரகன் மாதேவி, பிரகதாம்பாள், அவர் பிரகதீஸ்வரர், அவர் பிரகதாம்பாள், அந்த அம்மன் கோவில், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடங்கள். இந்த உலகத்துலேயே நான் தஞ்சை மாரி நேசித்தது வேறு எதுவுமே கிடையாது. திருச்செந்தூருக்கு போவோம், ராமேஸ்வரத்துக்கு போவோம். ராமேஸ்வரத்துக்கு கடவுள் மீது அளவுக்கு மீறி ஒரு பற்று பாசம் உண்டு. திருச்செந்தூர் முருகன் மேலே ஒரு பயம் உண்டு எனக்கு. ஐயோ வாப்பா போயிடுவோம்ப்பா, சாமி கும்பிட்டுருவோம்ப்பா, கடலில் குளிச்சுருவோம்ப்பா, தப்பு பண்ணக்கூடாதுப்பா, அங்கே நிற்கக்கூடாதுப்பா, அங்கே நிற்க. திருச்செந்தூர்னாலே ஒரு புனிதமான ஒரு இடமா நான் கருதுறது. அதை விட அதிகமாக பக்தி வச்சது வந்து ராமேஸ்வரம் சிவபெருமன் மேலே. சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினேன். இது ஒரு அற்புதமான இது வயகட்டு வந்து இது ஒரு 10-20 நாள் இருக்கும். பதிவு போடுவதற்கு தான் காலதாமதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பதிவு வந்திருக்கு. உங்களுக்கு இதை தெரியப்படுத்திக்கிறேன். இதனோட வேல்யூ இன்னும் யாருக்கும் தெரியல. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் உலக அதிசயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது 2 தான். ஒன்று தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், இன்னொன்று வந்து தாஜ்மஹால். தாஜ்மஹால் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. முகலாய மன்னர்களும் எந்த நாணயத்திலும் தாஜ்மஹாலை உருவம் பொறிக்கவில்லை. சில மசூதிகளை பொறிச்சிருக்காங்க, தாஜ்மஹாலை பொறிக்கலை. ஆனால் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தான், ராஜராஜ சோழன் தான் அந்த ஒரு மனிதன் நிற்கும் நிலையும் பின்னாடி வந்து ஒரு மனிதன் அமர்ந்திருக்கும் நிலையிலும் உள்ள, இதுக்கு பேர் ஈழ மனிதன் அப்படின்னு பேர், ஒரு நாணயத்தை வெளியிட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை ராஜராஜ சோழன் சிலையோடு போட்டு இந்திய அரசு நாணயமும் வெளியிட்டிருக்கு. இந்தியாவில் உள்ள ஒரு கரன்சியில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் போட்டு 1000 ரூபா தாள் வெளியிட்டிருக்காங்க. இதே உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை படம் போட்டு எந்த 1000 ரூபா தாளும் எந்த கரன்சியும் வெளியிடலை, எந்த கமாமரேட்டிவ் காயின்ஸும் வெளியிடலை. தஞ்சைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஒருத்தர் வந்து விளம்பரமாகணுமா, மக்கள் மனதில் யாரென்று அவர் பதிய வேண்டுமா, மக்கள் அவரை வாழ்த்த வேண்டுமா, தூத்த வேண்டுமா, நீங்கள் தஞ்சையை பற்றி பேசினாலே போதும். எல்லோரும் அதை பார்ப்பாங்க. ஒன்று வாழ்த்துவாங்க, இல்லை ஒன்று தூற்றுவாங்க. நல்ல விஷயம் சொன்னால் வாழ்த்துவாங்க, தீய விஷயங்கள் சொன்னால் தூற்றுவாங்க. தஞ்சை கோவிலில் உள்ள கல் 80 டன்னா, இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காதுன்னு சொன்னால் அப்போ அவனை தூத்தத்தான் செய்வாங்க. அவனை எப்படி வாழ்த்துவாங்க? கல்லை இறக்கி இட விட முடியுமா? நீ விளம்பரமாக வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒன்று பேசக்கூடாது.
தஞ்சை கோவிலை ராஜராஜன் கட்டவில்லை, கட்டியது யார் தெரியுமா? இப்படி ஒரு ஹெட்டிங்கை போட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டலையா, அப்போ கட்டினது யாரான்னு எல்லாரும் பார்ப்பாங்க, செய்திகளை கேட்டுட்டு சிரிப்பாங்க. தஞ்சை கோவிலை ராஜராஜன் சோழன் கட்டலையா, என்னடா இது கிறுக்கனா இருப்பாங்க இருக்குன்னு சொல்லி சிரிப்பாங்க. விளம்பரமாக வேண்டும் என்பதற்காக தனக்கு தெரிந்த கருத்துக்களை திரிக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ கூடாது. உண்மை சம்பவங்கள் தான் என்றைக்கும் ஜெயிக்கும். யதார்த்தம் தான் என்றைக்குமே ஜெயிக்கும். அதனால் எல்லாருமே யதார்த்தத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. நான் சொல்லப்போனால் பழைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப தோண்டாதீங்க. நீங்கள் உண்மையாக பொய்யான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கற்பனை கருத்துக்களை மக்கள் மீது திணிக்க வேண்டாம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காயின் வெறும் 120 ரூபா, குட் கண்டிஷனான காயின். ஒரு 10 காயின் மட்டும் உங்களுடைய கலெக்ஷனில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஆற்றல் கிடைக்கும், ஒரு பொக்கிஷம் கிடைக்கும், ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். பிற்கால தலைமுறைகளுக்கு இது ராஜராஜ சோழன் நாணயமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இதை பார்ப்பாங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.